இந்த ஒரு மனுஷனை நம்ம எல்லாத்துக்குமே பைரட்ஸ் ஆஃப் த கரீபியன் அப்படிங்கிற மூவில கேப்டன் ஜாக் ஸ்பேரோவா நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனா ஜாக் ஸ்பேரோ இவர் பண்ண வேண்டிய கேரக்டர் கிடையாதுன்னு சொன்னா நம்புவீங்களா? திஸ் இஸ் 100 days 100 சக்சஸ் ஸ்டோரிஸ் டே 52. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. 1963 அமெரிக்காவில் உள்ள கென்டக்கில பிறக்கிறாரு ஜானி டெப். இவரோட சின்ன வயசுலயே இவரோட பேரண்ட்ஸுக்கு டிவோர்ஸ் ஆகுது. இதனாலேயே பேரண்டல் கைடு இல்லாம சின்ன வயசுலயே ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆகுறாரு. அண்ட் அதுல இருந்து வெளியே வர்றதுக்காக அவங்க அம்மா வாங்கி கொடுத்த கிட்டார் மூலியமா ட்ரக்ஸ்ல இருந்து வெளியே வந்து மியூசிக்ல அடிக்ட் ஆகுறாரு. த கிட்ஸ் அப்படிங்கிற இவரோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோட மியூசிக் பேண்ட்லயும் ஜாயின் பண்றாரு. 20 வயசுலயே மேரேஜும் பண்ணிக்கிறாரு. ஆனா ஒரு ஃபேமிலி ரன் பண்றதுக்கு போதுமான காசு இல்லாம தெரு தெருவா பெண் விற்கிறதுல இருந்து கார் மெக்கானிக்காவும் வேலை செய்யறாரு. அண்ட் அப்பதான் இவரோட ஒய்ஃபோட ஃப்ரெண்டு மூலியமா ஹாலிவுட்ல சின்ன சின்ன கேரக்டர்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கொஞ்ச வருஷத்திலேயே 21 ஜம்ப் ஸ்ட்ரீட் அப்படின்ற ஒரு டிவி சீரீஸ்ல நடிக்க ஆரம்பிக்கிறாரு. அண்ட் அதுக்கப்புறம் ஹாலிவுட்ல இவருக்குன்னு தனி ஃபேன் ஃபாலோயிங் வர ஆரம்பிக்குது. ஆனா அந்த டைம்ல இவரோட ஒய்ஃப் இவரை டைவர்ஸ் பண்ணிட்டு போறாங்க. ரொம்ப மனசு உடைஞ்சு போன ஜானி டெப் 24 மணி நேரமும் குடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா அதுல இருந்து மீள்றதுக்கும் இவருக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது. அந்த டைம்ல தான் டிஸ்னி பைரட் ஆஃப் த கரீபியன்ஸ்ன்ற ஒரு மூவிக்கு ஆடிஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுலயும் ஜாக் ஸ்பேரோன்ற இந்த ஒரு கேரக்டருக்கு பயங்கரமான ஆடிஷன் போயிட்டு இருக்குது. முதல்ல ஹக் ஜாக்மன் அப்படின்ற ஒரு பெரிய ஆக்டருக்கு தான் ஜாக் ஸ்பேரோன்ற கேரக்டரை எழுதுறாங்க. ஆனா அவர் ரிஜெக்ட் பண்ணதுனால அந்த ஒரு கேரக்டர் ஜானி டெப்புக்கு கொடுக்குறாங்க. இவனால இந்த கேரக்டர்லாம் பண்ண முடியாதுன்னு சொன்னது போய் இவனை தவிர வேற யாருமே இந்த கேரக்டரை பண்ண முடியாதுன்ற அளவுக்கு நடிச்சிருப்பாருன்னு சொல்றதை விட மனுஷன் வாழ்ந்திருப்பாரு.